ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க ஒரு இடம். ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்கும்போது மெமரைஸ் பண்ணிட்டு போய் எழுதிருப்போம். ஆனால் நீட்டில் ஷார்ட்டாக மினிமம் ஒரு கொஷின், மேக்ஸிமம் 2 கொஷின் வரும். ஆனால் ரொம்ப ப்ரிசைஸாக இந்த நெக்ஸ்ட் 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்தில் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கிளியராக பார்த்துட்டு போங்க. மோர் தேன் சஃபிஷியன்ட், ஈஸியாக நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, ஒரு கேட்டையான் ரேடிக்கல் கொடுத்துட்டு அது என்ன குரூப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப பார்த்தோம்னா குரூப் 0 நம்மளுக்கு என்னது அமோனியம் அயான். குரூப் 1 அப்படின்றது Pb2+, Ag+, Hg2, 2+. குரூப் 2ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா Pb2+, Cu2+, Bi3+, As3+, Sb3+, Sn2+. அதே மாதிரி குரூப் 3ல வந்து பார்த்தோம்னா Al3+, Fe3+, Cr3+. எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கேன். குரூப் 4ல பார்த்தோம்னா Zn2+, Ni2+, CO2+, Mn2+. அதே மாதிரி குரூப் 5ல பார்த்தோம் அப்படின்னா என்ன அயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்னா Ba2+, Sr2+, Ca2+. அதுக்கு அடுத்தது குரூப் 6ல பார்த்தோம்னா மெக்னீசியம் அயான் Mg2+, Na+, K+. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா ஒரு அயான் ஒரு கேட்டையானிக் ரேடிக்கல் கொடுத்தா நம்மளுக்கு சொல்ல தெரியணும் அது எந்த குரூப்ல பிரசன்ட் ஆகிருக்குன்னு. வேற என்ன கொஸ்டின் கேட்க முடியும்னா என்ன கலர் பிரிசிபிடேட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், இல்ல என்ன ரெஸ்பெக்டிவ் பிரிசிபிடேட். இப்ப பார்த்தோம்னா குரூப் 6ல எந்த பிரிசிபிடேட்டும் ஃபார்ம் ஆகாது. ஆனா அது வந்து நம்மளுக்கு என்ன டெஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேம் டெஸ்ட். அதே மாதிரி அதுக்கு குரூப் ரியேஜென்ட் எதுவும் கிடையாது. ஆனா குரூப் 5 பார்த்தோம்னா கார்பனேட் பிரிசிபிடேட்டா எனக்கு பிரிசிபிடேட் ஆகும். அதே மாதிரி இந்த கேட்டையான்ஸ் எல்லாமே சல்ஃபைடா எனக்கு பிரிசிபிடேட் ஆகும், ஹைட்ராக்சைடு. புரியுதா? சோ என்ன மாதிரி பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும்ன்றதும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் குரூப் ரியேஜென்ட். கண்டிப்பா இந்த ஒரு டேப்லர் காலத்தை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. சார் 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்னொன்னு ஒரு கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி வரும்னா நம்மளுக்கு அயான்ஸ், அதாவது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஒவ்வொரு கேட்டையானிக் ரேடிக்கலுக்கும் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். இப்போ இங்க நான் எல்லா கேட்டையானுமே கொடுத்திருக்கேன். ஐரன் 3+, ஐரன் 2+, காப்பர், லெட், கார்பனேட், சல்ஃபேட், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அயான்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். என்ன கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்? கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் மெமரைஸ் பண்ணுமா சார் பிராக்டிகல் எக்ஸாம் மாதிரினா? அதெல்லாம் கிடையாது. என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல்லா ரியேஜென்ட் நேம கொடுத்திருக்கேன். அதே மாதிரி அப்சர்வேஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் என்ன கலர் வரும் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த 2 டேப்லர் காலத்தை நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், பிராக்டிகல் கெமிஸ்ட்ரியில வர கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட முடியும். சோ இந்த டேப்லர் காலம், இந்த டேப்லர் காலம். சோ இத மாதிரி டே 1ல இருந்தே நான் டிராப் எடுக்க போறேன் சார், நான் இப்பதான் 12th, அடுத்த வருஷம் நான் நீட் எழுத போறேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டே 1ல இருந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களுக்காக நம்ம லான்ச் பண்ண பேட்ச் தான் யகீன் நீட் தமிழ் 2027. சோ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போது, டிலே பண்ணாதீங்க. பிரைஸ் எவ்வளோ, 1499. ஸோ இதுக்கு கம்மியா நம்மளுக்கு கிடைக்காது. சார் இது வந்து மாசம் மாசம் நான் கட்டணுமானா அதெல்லாம் கிடையாது. இது நம்மளுக்கு என்னது, வருஷத்துக்கான ஃபீஸ். ஒரு வருஷத்துக்கான ஃபீஸே எவ்வளோ, 1499 தான். இதுல லைவ் கிளாஸ் எடுப்போம், ஹோம்ஒர்க்குன்னு டிபிபி கொடுப்போம், டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம், மைண்ட் மேப்பு, ஃபார்முலா, நிறைய பார்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இன்னும் என்ரோல் பண்ணலை அப்படின்னா என்ரோல் பண்ணுங்க. இதுக்கான லிங்க் இப்போ நான் பேசிட்டு இருக்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. மெயினான விஷயம் பிராக்டிகல் கெமிஸ்ட்ரியை பற்றி இனி பயப்படாதீங்க. அந்த 2 டேப்லர் காலம் இப்போ நான் சொன்னதை மட்டும் பார்த்தா போதும். ஷார்ட் 4 மார்க் 8 மார்க் எவ்வளோ எக்ஸாமில் மார்க் வந்தாலும் ஈஸியாக நம்மளால எடுக்க முடியும்.